வகுப்பறை வேளாண்மை என்பது வெற்றிக்கான உள்ளது. வகுப்பறை வேளாண்மை என்பது கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகளின் இன்றியமையாத பகுதியாகும். இது ஒரு நேர்மையாக ஒழுக்கமுறை அடிப்படையில் மற்றும் ஆதரவுக்கான கற்றல் சூழ்நிலையில் உருவாக்குவதை நோக்கத்தையும் கொண்டது. இந்த ஆதரவுக்கு பயன்படுத்தும் வகுப்பறை வேளாண்மைக்கான முக்கிய உற்பத்தி மற்றும் கொள்கைகளை ஆதரிக்கிறது. ஆதிக்கம் 1. நேர்மையான சூழ்நிலையில் உருவாக்குதல். ஒரு நேர்மையான வகுப்பறை சூழ்நிலை மாணவர்களிடம் ஈடுபாடு, நடத்தை மற்றும் கல்வி வெற்றியை நடவடிக்கையாக பயன்படுத்தப்படுகிறது. இது பரஸ்பர மாணவர்களின் நம்பிக்கை மற்றும் தெளிவான எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்டது. நம்பிக்கையான அல்லது எளிமையான எதிர்பார்ப்புகளின் வெற்றிக்கான அங்கீகாரங்கள். வகுப்பறை விதிகள் மற்றும் நடைமுறைக்கான நிகழ்வுகள். வகுப்பறை விதிகள் மற்றும் நடைமுறைக்கான வகுப்பின் செயல்பாட்டிற்கும் அடிப்படையாக அமைகின்றன. இது மாணவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ என்பதனை தெளிவாக விளக்குகின்றன. குறைந்தபட்ச விதிகள் நடைமுறைக்கான கற்பித்தல், மாணவர்களின் ஈடுபாடு, தொடர்புக்கான நிகழ்வுகள். நடத்தல் சவால்கள் மற்றும் பதில்களுக்கான திருப்பு முறையில் அணுகுமுறை. சவால்கள். நடப்பு சவால்கள் ஏற்படும் போது அமைதியாகவும் மரியாதையும் இறங்குவதும் முக்கிய கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். அடையாளம் மற்றும் சவால்கள். தனிப்பட்ட விருப்பம். நடத்தல் ஒப்புக்கூறுங்கள். நடத்தை என்பது ஒரு தகவல் தொடர்புடைய வகையில் ஒரு மாணவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுகின்றன என்பதனை புரிந்து கொள்வதற்கும் பயனுள்ள திருப்புமுறை முக்கியமாகும். ஆதிக்கம் 2. கற்பித்தல் உற்பத்தியின் மூலம் ஈடுபாட்டை அதிகரித்தல். வகுப்பறை வேளாண்மையின் ஈடுபாட்டில் உள்ள கற்பித்தல் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். மாணவர்களின் பாடத்தில் கவனம் செலுத்தும் போது தவறான நடவடிக்கைகளை வாய்ப்புகளை குறைத்துள்ளன. கூட்டு கற்றல். தொழில்நுட்ப ஒருங்கிணைத்தல். அனுபவ கற்றல். நேர்மை வேளாண்மை மற்றும் மரங்கள். துல்லியமான தொடர்பு. அப்புறம் மாற்றங்களுக்கான செயல்கள். வேகமான மாற்றங்கள். முடிவுக்கான சுணக்கம் போன்றவை ஆகும். ஆதிக்கம் 2. பெற்றோர் மற்றும் சக ஊழியர்களுடன் கூட்டங்கள். பயனுள்ள வகுப்பறை வேளாண்மைக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் சக ஆசிரியர்களுடன் இணைந்து செயல்படுத்துவது அவசியம். இது மாணவர்களிடந்து தன்னடத்தை மற்றும் கல்வி தேவைக்கான ஒரு ஒருங்கிணைப்பு அணுகுமுறை ஆகும். பெற்றோர்கள் தொடர்பு முறை, அப்புறம் சக ஊழியர்களின் ஆதரவு, அப்புறம் ஒரு ஒருங்கிணைப்பு அணுகுமுறை போன்றவைகளை ஆதிக்கம் 2 பார்த்தோம். முக்கிய வகுப்பறை வேளாண்மையின் புள்ளியியல் உதிரைகள். கற்றல் நோக்கம் அதிகரிப்பு 20%, 80% நடப்பை குறைவு, மாணவர்களின் திருப்பம் 85%. முடிவுரை. வகுப்பறை வேளாண்மையில் நிலைத்தன்மை. வகுப்பறை வேளாண்மை என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். இது நிலைமைத்தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மையும் வகையாகும். இந்த உற்பத்தியில் பயன்படுத்துவதன் மூலம் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு உகந்த கற்றல் சூழலை உருவாக்க முடியும். திட்டம். விதி நடைமுறைகளை பாடங்கள் செல்கிறது அகமாக்கணும். மாற்றி அமைத்தல். மாணவர்களின் தேவைக்கு ஏற்ற உள்ள அணுகுமுறையை மாற்றி அமைத்தல். சரியா? மதிப்பீடு. உற்பத்தியில் செயல்திறனை தொடர்பினை மதிப்பினை செய்வோம். வகுப்பறை வேளாண்மை மூலம் தனிப்பட்ட பணிகளை கண்டறியும். ஒவ்வொரு மாணவர்களின் தனிப்பட்டவருக்கான தேவைகளை அதிகங்களும் வகைகளும் இந்த தொடர்பில் செய்யப்பட்டோம். வகுப்பறை வேளாண்மை
இத்துடன் முடிந்துவிட்டது.